இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இது ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சனிக்கிழமை நாளுமே நம்ம வந்து அறிவியல் ஜோதிடம், சயின்டிபிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற பேர்ல பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, இந்த குழந்தையினுடைய பாலினத்தை அறிய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அதாவது வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை ஆணா பெண்ணா, அல்லது ஒருவருடைய ஜாதகத்தை கொண்டு இவர்களுக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும், இவர்களுக்கு பெண் குழந்தை தான் பிறக்கும் என்று அறுதியிட்டு சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். முதல்ல இதற்கு நேரடியாக விடையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அறிவியல் ஜோதிடத்தின்படி துல்லியமாக சொல்ல இயலாது என்பதுதான் உண்மை. இல்ல சார், எங்க ஜோசியர் இருக்கார், எங்க தாத்தா காலத்தில் நாங்க போய் பார்த்திருக்கோம், எங்க தாத்தா எல்லாம் போய் பாப்பா, அவர் வந்து ரொம்ப கரெக்டா சொல்லியிருக்காரு, இவங்களுக்கு வந்து மொத்தம் 7 குழந்தை பிறக்கும், 4 ஆண் குழந்தை 3 பொன் குழந்தைன்னு கரெக்டா சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் இன்றளவும் வாதம் செய்து கொண்டிருப்பார்கள். அன்றைய தேதியிலே சரியான நேரத்திலே திருமணத்தை செய்து கொண்டு, அதாவது எப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பால்ய விவாகம்ங்கிற மாதிரிலே கல்யாணத்தை பண்ணிடுவா. அதற்கு அப்புறம் தொடர்ந்து பார்த்துக்கும் பொழுது உடனடியாக அவங்க இந்த எந்த விதமான அந்த தடை முறைகளை எதையும் பின்பற்றாமல் கரெக்டா அப்படியே குழந்தையை பெற்றுண்டு வரும் பொழுது அப்பொழுது அந்த விதிமுறையானது பொருந்தி வந்தது. ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா திருமணம் என்பதே மிகவும் தாமதமாகத்தான் செய்து கொள்கிறார்கள். 30 வயசு ஆனாதான் கல்யாணமே பண்ணிப்போன் இருக்கிறவாளுக்கு போய் இத்தனை குழந்தை பிறக்கும் அத்தனை குழந்தை பிறக்கும் என்று அறுதியிட்டு சொல்ல இயலாது. இதுல வந்து இன்னொரு சில பேர் பார்த்தோம்னா, ஜாதகத்திலே ஒரு பையன் பிறந்திருக்கா அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு ஆண்மகனுக்கு ஜாதகம் எழுதும்போது இந்த ஜோதிடர் எப்படி எழுதியிருப்பார் பார்த்தோம்னா, புருஷ காலத்தில் சுபஜனனம் எழுதியிருப்பார். அதே மாதிரி ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னா, ஸ்திரீ காலத்திலே இந்த ஸ்திரீ பிரஜையானது சுபஜனனம் என்பது போல் எழுதியிருப்பார்கள். அதுபோல் புருஷ காலம் ஸ்திரீ காலம் என்று பிரிக்க இயலாது. இப்படி பிரிச்சு வச்சிருக்க, அதுக்கு என்ன ரூல்ஸ் சொல்லுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உதாரணத்திற்கு இன்றைய தினம் ஒரு சனிக்கிழமை நாள் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது, இந்த சனிக்கிழமை நாளிலே காலை சூரிய உதயத்திலிருந்து முதல் அரை மணி நேரம் இது வந்து புருஷ காலம், பின்னாடி வரக்கூடிய அடுத்த அரை மணி நேரம்ங்கிறது இது ஸ்திரீ காலம்ங்கிற மாதிரி அப்படி பிரித்து முதல் 1.25 நாழிகை, அடுத்து வரக்கூடிய 1.25 நாழிகை என்பது போல இவர்கள் பிரித்து ரூல்ஸை சொல்லியிருப்பார். வெள்ளிக்கிழமையில காலையில வந்து ஒரு 6 மணிக்கு சூரிய உதயம் ஆகுதுன்னு சொல்லும் பொழுது ஒரு 7:30க்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அது 7:30 மணி அப்படின்னு வரும்பொழுது அது ஆண் குழந்தையாக பிறந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூலை வச்சு சொல்லியிருப்பா. அது புருஷ காலம் என்பது போல. அதுபோல் நிச்சயமாக இல்லை. இன்னைக்கு தேதியில நம்ம பிராக்டிக்கலா பார்க்கும் பொழுது ஒரு செகண்டுக்கே 9 குழந்தை பிறக்குதுன்னு சொல்றா பர்த் ரேட் அப்படிங்கிறது. ஒரு செகண்டுக்கு 9 குழந்தை பிறக்கும் பொழுது அந்த 9 குழந்தையுமே பெண் குழந்தையாக இருக்குமா, அல்லது அந்த 9 குழந்தையுமே ஆண் குழந்தையாக இருக்குமாங்கிறதெல்லாம் யோசிக்கணும் இல்லையா? அதுபோல் இல்லையே. ஆக இந்த ஸ்திரீ காலம் புருஷ காலம் என்பதெல்லாம் பிராக்டிக்கலா ஒத்து வர்றதே இல்லை. அதனால் இதுல வந்து எந்த விதமான உண்மையும் இல்லை, அதை நம்ப வேண்டிய அவசியமும் இல்லை. இது போக இன்னும் ஒரு சில பேர் எப்படி தெரியுமா ஆண் குழந்தை பெண் குழந்தைங்கிற மாதிரி எல்லாம் பிரிச்சிருப்பா. 5ஆம் பாவத்துல என்ன கிரகம் இருக்கு, அந்த கிரகங்களுடைய தன்மைங்கிறது இருக்கு. அந்த 5ஆம் பாவத்துல ஒரு ஆண் கிரகம் என்பது அமைந்திருந்தால் இவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும், ஒரு பெண் கிரகம் என்பது அமைந்திருந்தால் இவர்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி கிரகங்களுடைய தன்மைகளை வைத்து முடிவெடுக்கிறார்கள். ஒரு சில பேருக்கு 5ஆம் பாவத்துல கிரகங்களே இருக்காது, உடனே அது இந்த கிரகம் பார்க்குது, அந்த பார்ப்பதனை வைத்து அந்த பார்க்கின்ற பலத்தினை பார்வை பலத்தினை வைத்து எந்த கிரகமானது பார்க்கிறதோ அந்த கிரகத்தினுடைய தன்மையை கொண்டும் ஆண் குழந்தை பெண் குழந்தை என்பது போல் பிரிக்கிறார்கள். உதாரணத்திற்கு ஒரு 5ஆம் பாவத்துல செவ்வாயானவர் இருக்கிறார், ஒரு துலா லக்னத்திலே ஒரு பெண் பிறந்திருக்கிறார்னு வச்சுக்கோமே. ஒரு 5ஆம் பாவத்துல ஒரு செவ்வாய் கும்பராசியிலே செவ்வாய் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, கும்பம் என்பது ஆண் ராசி, அந்த ராசியிலே செவ்வாயும் இருக்கிறார். ஆக இந்த பெண்ணுக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும் என்பது போல் அறுதியிட்டு சொல்கிறார்கள். அதுபோல் சொல்ல இயலாது என்பதையும் இந்த நேரத்திலே குறிப்பாக பதிவு செய்கிறேன். நம்ம வேணா சொல்லலாமே தவிர இது அத்தனையுமே ஒரு யூகத்தின் அடிப்படையில் தானே தவிர இது அத்தனையும் தீர்மானம் செய்யக்கூடியது இறைவன் தான் என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும். பிரம்மாவினுடைய செயலிலே நாம் யாருமே தலையிட முடியாது. இந்த தம்பதியினுடைய ஜாதகத்தை வச்சுட்டு அதே மாதிரி அந்த பையனுடைய ஜாதகத்தை எடுத்து பார்ப்பா. அவனுடைய ஜாதகத்துல 5ஆம் பாவத்துல இந்த கிரகம் இருக்கு, 5ல சந்திரன் இருக்கு, ஆக இவனுக்கு பெண் குழந்தை தான் பிறக்கும் என்பது போலெல்லாம் சொல்லவே இயலாது அப்படின்னு சொல்றேன். இது அத்தனையுமே யூகம் தானே தவிர அறிவியல் ரீதியாக இவை இன்னமும் நிரூபிக்கப்படவில்லை என்பதுதான் நிஜம். அறிவியல் ஜோதிடம் என்பது இந்த கருத்தினை ஏற்றுக்கொள்ளாது. கிரகங்களினுடைய பலம் அல்லது தன்மையை, அதாவது இது வந்து ஆண் கிரகம் பெண் கிரகம் எல்லாம் பிரிக்கிறா இல்லையா. ஒரு சூரியன் என்பது ஆண் கிரகம்,
சந்திரன் என்பது பெண் கிரகம், செவ்வாய் என்பது ஒரு ஆண் கிரகம், அதே மாதிரி புதன் என்பது ஒரு அலி கிரகம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பா. ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இரட்டை தன்மையுடையது புதன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. அதே மாதிரி குரு என்கின்ற கிரகம் ஒரு ஆண் கிரகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. சுக்கிரன் அப்படிங்கிறது வெள்ளிங்கிறது ஒரு பெண் கிரகம், சனி என்பது அதுவும் அலி தன்மை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஜோதிட விதிகள்ல சொல்றது. இன்னும் ஒரு சில பேர் சனியை ஆண் கிரகம் என்று அறுதிட்டு சொல்வார்கள். இப்படி இந்த கிரகங்களினுடைய தன்மையை கொண்டு தீர்மானிக்க முடியாது. இப்படி வேண்டுமானால் சொல்லலாம். எப்படின்னு சொன்னா, ஒரு பெண் குழந்தை பிறந்தால் கூட அந்த பெண் குழந்தையானது ஒரு ஆண்மகனை போல் செயல்படும், ஒரு ஆளுமை திறனை பெற்றிருக்கும் என்று வேண்டுமானால் சொல்லலாம். அதே மாதிரி ஒரு ஆண் குழந்தையாக பிறந்தால் கூட அவனிடத்திலே நளினம் என்பது காணப்படும். அவன் ஒரு பெண்மை தன்மையை கலந்தவராக இருப்பான். ஆணாக இருந்தாலும் கூட அவனுடைய குரல் பார்த்தோம்னா கம்பீரமாக இருக்காது, ரொம்பவும் நளினமா இருப்பான். பரதம் போன்ற கலைகளிலே மிகவும் தேர்ச்சி பெற்றவனாக இருப்பான். ஆனால் ஆண்மகன்தான் இருந்தாலும் அவனுக்கு அது நளினம் என்பது இருக்கும். ஒரு பெண்களுக்குரிய தன்மையோடு அவன் செயல்படுவான் அப்படிங்கிற மாதிரி வேண்டுமானால் சொல்லலாமே தவிர இவர்களுக்கு ஆண் குழந்தைதான் பிறக்கும் அல்லது பெண் குழந்தைதான் பிறக்கும் என்று சொல்ல இயலாது. அதே மாதிரி இந்த நேரத்துல குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னா அந்த நேரத்திலே பிறக்கின்ற குழந்தை இது ஆணாகத்தான் இருக்கும் அல்லது இது பெண்ணாகத்தான் இருக்கும் என்று சொல்வதெல்லாம் ஒரு யூகம் தானே தவிர, இல்ல சார் அந்த தாத்தா எல்லாம் அழகா சொல்லுவாரு, எங்களுக்கு ஒரு 80 வயசு தாத்தா தான் ஜோதிடம் பார்ப்பாரு, அவர்கிட்ட போய் நாங்க எங்களுக்கு ஒரு 5:45 குழந்தை பிறந்திருக்குன்னு நாங்க சொன்னோம்னா ஆமா இதை உனக்கு பேரன்தான் பிறந்திருக்குன்னு அடிச்சு சொல்லுவாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய கருத்துக்களை நாம் பார்த்திருக்கிறோம். இது எல்லாமே ஒரு ஃப்ளூக்கு தான் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இருக்கிறதே 2 பாலினம் தானே, ஒண்ணு ஆண் பிறக்க போகுது இல்லைன்னா பெண் பிறக்க போறது. இதுல அவர் சொல்லி தவறான விஷயங்கள் கூட நிறைய இருக்கலாம், ஆனால் அது வெளியே வராது என்பதுதான் நிஜம். இந்த உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் கூட அறிவியல் ரீதியாக சர்வ நிச்சயமாக இந்த நேரத்திலே ஆண் குழந்தைதான் பிறக்கும், இந்த நேரத்திலே பெண் குழந்தைதான் பிறக்கும் என்று அறுதியிட்டு சொல்ல முடியாது. அதே போல இந்த நபர்களுக்கும் இந்த தம்பதியருக்கு ஆண் குழந்தைதான் அல்லது பெண் குழந்தைதான் என்பதை எல்லாம் சொல்லவே இயலாது என்பதுதான் நிஜம். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.